வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச் வினோத் டைரக்ஷனில் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நம்ம பூஜா ஹெட்டே வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 6 மணிக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அஃபீஷியலாக சொன்னாங்க. அப்போ என்னடா வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணிவிட்டாங்க. இந்த போஸ்டர்லேயே ஃபஸ்ட்டு ரோர்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் கேப்ஷனோட வேறு லெவல் தளபதியை வந்து ஒரு போஸ்டராக வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக அவருக்கு பின்னாடி வந்து அந்த சன் ரைஸ் ஆகிற மாதிரியும் அவர் வந்து புரட்சிகரமாக ஒரு லீடராக வந்து எல்லா மக்களுக்கும் வந்து வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி அந்த போஸ்டரில் வடிவமைச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு போஸ்டர் மூலமாகவே அந்த கதையை சொல்கிற மாதிரி இந்த போஸ்டரை பார்க்கையிலே வந்து இந்த படம் வந்து ஒரு பியூரான ஒரு அரசியல் படம்ன்றது நல்லா தெரியுது. ஒரு பொலிட்டிக்கல் ஜானரில் நம்ம ஹச் வினோத் இறங்கி அடிக்கிற படம் தான் இந்த படம்ன்ற நல்லா தெரிகிற மாதிரி ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோக்கு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த போஸ்டரை பார்க்கல எனக்கு வந்து அவரோட அரசியல் பாதைக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குன்றது நல்லா கிளியராக தெரியுது. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் போஸ்டர்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபேஸை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணல. அவரோட ஃபேஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம தளபதியோட பர்த்டேக்கு வந்து 2 அப்டேட் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு அப்டேட்டாக இந்த கிளிம்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் வேறு என்னெல்லாம் சர்ப்ரைஸ்லாம் வந்து பிளான்கள் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து நம்ம தளபதி முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து சில பேட்ச் ஒர்க் மட்டும் இந்த படத்துக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி அவரோட கெரியரோட லாஸ்ட் படமான இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடித்து அவர் முழுநில அரசியல்வாதியாக வந்து மாறிட்டார். இதனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு மைல்டு இல்லை வேறு லெவல் ஹைப்பான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதோட ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஓவர்சீஸ் ரைஸை இந்த படத்துக்கு வந்து 70 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறதா. அந்த இது சொல்லாமல் வந்து 80 கோடின்னு சொல்லி அவங்க மாற்றினதாகவும் சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. 80 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பக்காவான மைல் ஸ்டோனில் இந்த படத்தோட ஹைப் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நம்ம தளபதியோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராஸராக இருக்கும்னு நம்ம வந்து விஷ் பண்ணிவிட்டு தளபதியோட பர்த்டேக்கு என்னென்னலாம் பிளான் இருக்குன்னு ஒன்றா வந்து விழாவிருப்போம். நீங்கள் வந்து ஒரு தளபதி ரசிகராக இருந்தால் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.